மலாலா யூசர்ஸா இவங்க ஒரு பாகிஸ்தான் ஆக்டிவிஸ்ட் பெண் கல்விக்காக போராடினவங்க. எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறனால எனக்கு தெரியல இந்த பொண்ணுக்கு படிப்பில் அவ்வளோவா ஆகும். திடீர்னு ஒன்றா அவங்க ரேடியோவில் வந்து பெண்கள் யாருமே பள்ளிக்கு போகக்கூடாது, பெண்கள் யாருமே வந்து வெளியே இருக்க வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மலாலாவை தாங்கவே முடியல. திடீர்னு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் யாருப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்காது. இவங்க வந்து தாலிபான் தீவிரவாதிகள் நம்மளோட கிராமத்தை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்து பள்ளிக்கே போகக்கூடாதுமா, பெண்கள் யாருமே பள்ளிக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மலாலாவை தாங்கவே முடியல. இங்கே நடக்கிற அநியாயத்தெல்லாம் வந்து ஒரு ஆர்டிக்கலாக வந்து பிபி நியூஸ் சேனலுக்கு வந்து வெளியிடுறாங்க. அவங்க அதை எடுத்து படித்து ராணுவ வீரர்கள் வந்து தாலிபான் தீவிரவாதிகள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுபோக பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, படிக்காங்க, ஃப்ரீடமாக இருக்காங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் கூட நினைக்க திடீர்னு ஒரு நாள் பிற்பக மலாலா வந்து தாலிபான் தீவிரவாதிகள் ஒருத்தர் வந்து குண்டடிப்படுறாங்க. மேல் சிகிச்சைக்காக லண்டன் கூட்டு போய் மலாலா வந்து உயிர் பழைக்க வைக்கிறாங்க. 15 வயசுல குண்டடிப்பட்டாலும் இன்ன வரைக்கும் பெண்களுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட போராட்டத்தை பாராட்டி பாகிஸ்தான் அரசு வந்து உலக அமைதிக்கான நோபல் பரிசு வந்து மலாலாவுக்கு வந்து 17 வயசு கொடுத்துருக்காங்க. தைரியம், போராட்டம், துணிச்சல் மூணுமே இருந்தால் மரணத்தை வெல்லலாம் அப்படிங்கிற பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து மலாலா தான். மேலும் நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிக்கு வந்து நெல்லை பந்த இன்ஸ்டாகிராம் வந்து பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.